ஐசிடி வழங்கும் பூட்ஸ்ட்ராப் டுட்டோரியல்ஸ் பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல் நம்ம அதனோட பூட்ஸ்ட்ராப்போட டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல் எப்படி இப்போ பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம லிங்க் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு இது பூட்ஸ்ட்ராப் -master.zipனு ஒரு ஃபைல் வரும். அந்த ஃபைல் அன்சிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வரும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் தேவைப்படாது. உங்களுக்கு என்ன ஃபைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்ட் ஃபோல்டர் உள்ள இந்த CSS fonts JS இந்த 3 ஃபைல் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கிட்டீங்கனாலே இதை யூஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நார்மல் இது வந்து டேட்டா வந்து வந்துடும். Ctrl+C CSS ஃபைல். ஸோ இது நம்மளுடைய நார்மல் தான். ப்ளஸ் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணணுன்னு இமேஜஸ் ஒன்று ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபோல்டரில் டாக்குமெண்ட் index.html ரைட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் இந்த பூட்ஸ்ட்ராப் ஃபைல்ஸை வந்து நீங்கள் மேப் பண்ணி கொடுக்கணும். ரைட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா CSS ஃபைல் ஃபோல்டரில் bootstrap in.css இந்த மாதிரி நிறைய CSS ஃபைல்ஸ் இருக்கும். இதில் வந்து bootstrap min இது ரெண்டு மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். மிச்சதெல்லாம் வந்து இது வந்து ரைட் டு லெஃப்ட்டுக்குரிய CSS இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இல்லை சர்வீஸ் அவங்க அரபிக் உங்கள் கிளைண்ட் வந்து அரபிக்கில் ரைட் டு லெஃப்ட் ரைட் பண்ணுறதுக்கு இருந்தால் மட்டும் இந்த CSS யூஸ் பண்ணோம். அதனால் அதை டெலீட் பண்ணிடலாம். இது வந்து பூட்ஸ்ட்ராப் 2ஓட எக்ஸ்டென்ஷன். ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து 3D எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பூட்ஸ்ட்ராப் தீம் வந்து யூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி நான் 3D எஃபெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே போட மாட்டோம். ஸோ எதுக்கு போடுறோமோ அதுக்கு வந்து நாமளே ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் வந்து இந்த இது போட்டுப்போம். ரைட். அதனால் இதையும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் டெலிட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் இல்லை எனக்கு 3D எஃபெக்ட்லாம் பூட்ஸ்ட்ராப்போட இதுலேருந்தே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தீம் வந்து வச்சுக்கோங்க. பட் ஜென்ரலி இப்போ என்ன டுட்டோரியலுக்கு நான் இதை எடுத்துடுறேன். ரைட். ஸோ இதுவும் தேவையில்லை, இப்போவும் தேவையில்லை. ஸோ இப்போது நமக்கு வந்து bootstrap.min.css இப்போ 2 ஃபைல் இருக்குது. இப்போது இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஒரே இது தான், ரெண்டுமே ஒரே டாக்குமெண்ட்டு தான். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஸ்பேசஸ்லாம் வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப் நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃபுல்லாக டெலீட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்பீடுக்காக. ஸோ ரொம்ப ஃபுல் ஸ்பீடில் ஒர்க் பண்ணணும், டேட்டா வந்து ஸ்பீடாக லோட் ஆகணும், அந்த காரணத்துக்காக இந்த ஸ்பேஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ரைட். ஸோ ஒன்று நீங்கள் bootstrap.min யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணணும், அல்லது இதை மேப் பண்ணி கொடுக்கணும். ரெண்டுமே மேப் பண்ணுறது வேஸ்ட். ரெண்டுமே வந்து ஒரே ஃபைல் தான், ஒரே டாக்குமெண்ட்டு தான். இதில் வந்து அந்த ஸ்பேஸ்லாம் இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 to 10 லைன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். 5 to 10 15 to 20 லைன்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா இது ஃபுல் ஃபைல் இந்த லென்த்துக்கு இருக்கும், இப்படி ஹரிசாண்டலாக இருக்காது, இது ஃபுல்லாக இந்த லென்த்துக்கு இருக்கும். ஸோ அது ஓப்பன் பண்ண பிறகு பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஹெட்டு, அதுக்கப்புறம் பாடி. ரைட். இது வந்து நம்மளுடைய நார்மல் செக்மெண்ட். ஸோ இப்போ இங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வியூ போர்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம போன ட்யூட்டோரியலில் பார்த்தோம், வியூ போர்ட் யூஸ் பண்ணணும். நம்ம இதுக்கு வந்து HTML CSSக்கு வந்து லிங்க் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இங்கே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. இங்கே CSSல கெட்டிங் ஸ்டார்டரில் எக்ஸாம் பேசிக் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, இங்கே என்னென்னலாம் இருக்கணும்
அந்த ஹெட்டில் எப்படிலாம் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்லேருந்து இந்த ஹெட் வைக்கும் இல்லையா, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நம்ம சிஎஸ்எஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சிஎஸ்எஸோட bootstrap.min.css. ஒன்று நீங்கள் bootstrap.min.css யூஸ் பண்ணணும், அல்லது bootstrap.css யூஸ் பண்ணணும். ஸோ இது பார்க்கலாம். ரைட், இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது நிறைய இதுலாம் இருக்கும், ஸ்பேஸிங்லாம் இருக்கும், நல்லா க்ளீனாக இருக்கும், நம்ம யூசர் ரீடபுளாக இருக்கும். பட் இது வந்து மிஷின் ரீடபுள்ன்றதுனால இது வந்து மினிமைஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஸோ அந்த ஸ்பேஸ்லாம் ஒயிட் ஸ்பேஸ்லாம் எடுத்து விட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது, மிஷின் ஸ்கேன் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். அதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக உடைச்சிருப்பாங்க. ரைட், இப்போது இது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஒன்று நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், இல்லை இதை யூஸ் பண்ணணும். நம்ம ஜென்ரலாக இதே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய சிஎஸ்எஸ் போடணும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெனு இருக்குது, மெனுவோட கலரிங்லாம் போடணும். அடுத்தது வந்து லிங்க் இருக்குது, லிங்க்கோட கலரிங்லாம் மாற்றணும். அப்படின்னும் போது நமக்கு ஒரு டெம்ப்ளேட் சிஎஸ்எஸ் தேவைப்படுது. அதனால் template.css ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோ. ரைட், அடுத்தது இது அப்படியே இங்கே template.css ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோ. ரைட், அதே போல் பாடி டேக், என் பண்ணுற பாடி டேக் வந்து ஒரு jQuery இதோட என் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து பேஜ் ஸ்பீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இந்த பேஜ் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேஜோட கடைசியில் போய் இதை ஆட் பண்ணி விட்ருவோம். ரைட், ஸோ இப்போது நம்ம ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை போட்டுக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறீங்கன்னா டோட்டல் 12 காலம்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரோவுக்கு 12 காலம்ஸ், நீங்கள் எத்தனை ரோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ நம்மளுடைய பழைய ஸ்டைலில் போவோம். ஃபஸ்ட்டு div class equals row. ரைட், இது நமக்கு ஹெட்டர். ரைட்டுங்களா. ஸோ ஐடி ஈக்குவல் டு ஹெட்டர் இங்கேயே கொடுத்துக்கலாம், நீங்கள் வெளியே கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஐடி ஈக்குவல்ஸ் ஹெட்டர். ரைட், ஸோ இதுக்குள்ளே என்ன வரணும், உங்களுடைய சைட் நேம் வரணும், சைட் டைட்டில் வரணும். ரைட், ஸோ div class equals container. ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்னுடைய சைட் டைட்டில் வரணும் h3. ரைட், இந்தியன் solidarity for excellence in education. ரைட், ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா அவுட்புட் பார்த்தோம்னா local host php tutorial. ரைட், ஸோ அப்படி நார்மலாக வந்துடும். இப்போது நமக்கு வந்து இப்போ இந்த ஹெட்டரோட இது பிளாக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஏற்கனவே இந்த மெனூஸ் வந்து உங்கள் நேவிகேஷனல் பார் க்ரியேட் பண்ணுறதே வந்து பிளாக் கலரில் இருக்கும். பட்டு நாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுடைய இஷ்டம். இப்போ இங்கே இது இருக்குது இல்லையா, இதில் போய்ட்டு காம்பனண்ட்ஸில் போனீங்கன்னா அந்த நேவ் பார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. ஸோ காம்பனண்ட்ஸ் போய்ட்டு நேவ் பார் இருக்குது பார்த்தீங்களா. இது வேணால் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து அவங்களுடைய இதில் கொடுத்துருப்பாங்க. இல்லை இன்கேஸ் இல்லை நான் நேவிகேஷனல் பார் நான் வந்து இது பண்ணிக்கிறேன், நான் டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது உங்களுடைய இஷ்டம். ரைட், ஸோ இப்போது இதை அப்படியே நம்ம வேணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ரைட், உங்களுடைய இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்தோம்னா ஸோ இது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இது வந்து நம்ம கண்டெய்னருக்குள்ளே போட்டுருவோம். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த இதெல்லாம் இது ஆகாது, வெளியே போகாது. இது கண்டெய்னர் ஃப்ளூயிட் உள்ளே இருக்குது. ஃப்ளூயிட்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபுல் ஸ்க்ரீனோட வித்துக்கும் அது போயிடும். இப்போ இன்கேஸ் வந்து இதை வந்து நான் வெறும் கண்டெய்னர் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல் வித்துக்கும் போகாது, வெறும் அந்த கண்டெய்னர் வித்துக்குள்ளே வந்து செட் ஆகிடும். இதை பாருங்கள், இப்போ எப்படி செட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் ஃபுல் சைஸ்க்கும் போயிட்டு செட் ஆகும். கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீனோட இதுக்கு மட்டும் வந்து செட் ஆகும். இந்த நேவ் பாரோட கலரை வந்து நீங்கள் மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இதை வந்து நேவ் பார் இன்வர்ஸ்ன்னு கொடுத்துக்கணும். இங்கே நேவ் பார் பிராண்டு. ஸோ இங்கே ஒரு இடத்துல நீங்கள் நேவ் பார் இன்வர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா class equals nav bar default இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல nav bar inverse கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகணும். ரைட். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து பிளாக் ஆகிடும். ரைட். ஸோ உங்களுக்கு 2 கலர் கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும். இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நான் வந்து நானே இங்கே இடத்துல போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் கலர். அப்போ நீங்கள் வந்து ஹெடர் வந்து நீங்கள் தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஹெடரில் இருக்க கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ப்ளூ கலர் வைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. டாட் navbar -blue பேக்ரவுண்ட் கலர். இது வந்து நான் ட்ரை பண்ணது கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி நானே வந்து ஹெடரோட கலர்லாம் எழுதிடுவேன். பட் பார்க்கலாம். ப்ளூ. ரைட். அது வந்து ப்ளூ கலரில் மாறிக்குது. இந்த ஆக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ கலரில் மாறுது. ரைட். ஸோ இதனுடைய ட்ராப் டவுன் மெனுஸ்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதனுடைய இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ட்ராப் டவுனோட பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் மாற்றணும். இப்போ இந்த ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த ஒரு சிஎஸ்எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எழுதும் போதே இந்த சிஎஸ்எஸ்லாம் நீங்கள் தனியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிஎஸ்எஸ் எழுதிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். டார்க். ஸோ இது வந்து nav bar inverse dark inverse. ரைட். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது வந்து இந்த கலருக்கு மேட்ச் பண்ணியிருப்பாங்க, இந்த பிளாக் கலருக்கு இது மேட்ச் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த டவுன்லோட் லிங்க் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஆக்ஷன் அனதர் ஆக்ஷன் சம்திங் எல்ஸ் இருக்கு இல்லையா? ஆக்ஷன் அனதர் ஆக்ஷன் சம்திங் எல்ஸ் தான் இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ட்ராப் டவுன் ஐஃபன் மெனு இதெல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாக எழுதியிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை அப்படியே இந்த கிளாஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல டேட்டாஸ் போட்டுட்டிங்கனாலே போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இல்லை இங்கே மறுபடியும் இல்லை எனக்கு வேண்டாம் வேறு மாதிரி நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய சாய்ஸ். ரைட். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இதில் நடக்கும். இப்போது ஒரு கிளாஸ் ஒரு பேஜ் எப்படி எழுதலான்றதை பற்றி பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ இதை வந்து நான் delete பண்ணிடுறேன். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட். எப்படி ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதனுடைய சைஸை நான் வந்து மாற்றும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, மிச்ச டேட்டாஸ் எல்லாமே வந்து ஒரு இதுவாக வந்துடுது. ரைட். இந்த இதில் இப்படி கிளிக் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும், மறுபடியும் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ரைட். ஸோ இது வந்து ஒரு டாகுல் பட்டன் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ இந்த டாகுல் பட்டன் கொண்டு வரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கிளாஸ் வந்து இது இருக்குது பாருங்கள், nav bar toggle data toggle collapse. ரைட். ஸோ இது நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி அந்த உள்ளே இருக்க நீங்கள் டேட்டாஸ் மட்டும் மாற்றிட்டிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும்.
ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் navbar கிளாஸ். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எப்படி இந்த காலம்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம்.